எடப்பாடியை ரவுண்டு கட்டிய பாஜக கதரும் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை தற்போது இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கு. அப்படி என்ன இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னா, பாஜக சொல்லக்கூடியதை எடப்பாடி பழனிசாமி கேட்க வேண்டும். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைக்க வேண்டும். அப்படி அமையாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி ஏன் அதிமுக இல்லாத ஒரு நிலையை கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நமது பாஜக உருவாக்கிவிடும். அதற்குரிய நெருக்கடிகளை தான் தற்போது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சமாளிக்க முடியாமல் தான் ஒவ்வொரு அமைச்சர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே பதறிக்கொண்டிருப்பதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக அதிமுக கூட்டணி என்பது எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து முடியாமல் போனது. அடுத்தபடியாக 2026 சட்டமன்றத்தில் என்பது வருகிறது. அந்த சட்டமன்றத்திற்கு முன்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியிலே மிக செல்வாக்கான இடத்திலே நாம் இருக்க வேண்டும். மக்கள் மனங்களிலே நம்ம பதிந்து விட்டால் கண்டிப்பாக இரட்டையிலே 2026 சட்டமன்றத்திலே வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள் வந்துவிட்டால் கண்டிப்பாக 2026 சட்டமன்றத்திலே பாஜக அதிகப்படியான எம்எல்ஏக்களை வாங்கி விடுவாங்க. அதை வைத்து அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்களில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய வேலைப்பாடுகளில் இறங்குவார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏகப்பட்ட முறையில் நெருக்கடிகள் என்பது வருகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக கொடுக்காமல் அவருக்கு நெருங்கிய நண்பர்கள், அவருடைய சம்பந்தி வீடு, அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய மகனுடைய மனைவியின் தகப்பனார் வீடு, இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அவருக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுடைய நிறுவனங்கள் புறமே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சமீபத்திலே சோதனை என்பது நடத்தினாங்க. இதிலே ஒரு சில இடங்களில் ஆவணங்கள் என்பது சிக்கி இருப்பதாகவும் அந்த ஆவணங்களை வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பிரஷரை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி வேற வழியே கிடையாது, நாம் கண்டிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைத்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு கொண்டு வருவதற்குத்தான் பாஜக அடுத்த கட்ட திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கு. மட்டுமல்லாமல் ஓபிஎஸ்க்கும் பாஜகவிற்கும் எந்த சண்டை சச்சரவு எதுவும் கிடையாது. அதே போல பாஜக அதிமுக கூட்டணி வைத்தால் ஓபிஎஸ் யாருக்கு ஆதரவுகளை கொடுப்பார், தன்னிச்சையாக நின்று விடுவாரா அல்லது யாரேனுக்கும் ஆதரவுகள் என்பது கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.